வணக்கம் நண்பா. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ப்ளூ லாக் அனிமே சீசன் 3 அதோடைய கன்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஒட்டாயா அண்ட் பச்சிராவ காட்டுவாங்க. நம்ம ஒட்டாயா வந்து இஷாகி பெஞ்ச்ல உட்காந்துருக்கிறத பார்த்து, "ஸோ இஷாகியும் பெஞ்ச் தான் போல" அப்படின்னு நம்ம பச்சிரா கிட்ட சொல்லுவான். தென் நம்ம பச்சிரா இஷாகிய பார்த்து, "டேய் ஈகோயிஸ்ட், உனக்கு முன்னாடி நான் போயிட்டே இருக்கேன் பார்த்துக்க" அப்படின்னு சைகையிலே சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம இஷாகி மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ச்சே! 10 நாள் ட்ரெய்னிங்க்கு அப்புறமும் என்னால டாப் 11 ரேங்க்குள்ளேயும் வர முடியல. அண்ட் கைஸரையும் பீட் பண்ண முடியல. ஆனா, ப்ளூ லாக்லேருந்து ஒரே ஒருத்தன் மட்டும் தான் டாப் 11 ரேங்க்குள்ள போயிருக்கான். அவன் வேற யாரும் இல்ல. வைல்ட் கார்ட் என்ட்ரி மூலமா வின் பண்ண குனிஹாமி. அது மட்டும் இல்லாம, இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் நான் வீணடிக்க விரும்பல. டேம் இட்! நானும் இவங்க கூட ஒண்ணா சேர்ந்து ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனிமியோ, டீம்மேட்டோ அவங்களுடைய எல்லா பிளேவையும் என்னுடைய மைண்ட் மூலமா நான் பர்ன் பண்ணுவேன். அண்ட் என்னுடைய கண்கள பயன்படுத்தி நான் எல்லாத்தோட வீக்னஸையும் கண்டுபிடிப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, மைக்ல ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. 3 ஹோல்ஸ் புட் அவின், அன்லிமிட்டட் சப்ஸ்கிரிப்ஷன், ஃபைனலி த ஸ்டார் சின் சிஸ்டம் மூலமா உங்க மாஸ்டர் ஸ்ட்ரைக்கரை நீங்க 3 மினிட்ஸ் ப்ளே பண்ண வச்சுக்கலாம். இப்போ த நியூ ஈகோயிஸ் லீகோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, கைசர் நெஸ் கிட்ட பால் பாஸ் பண்ணுறான். பாஸ் பண்ண பால எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நம்ம நெஸ் கிளீன் வெர்டிகல் பேக் ஸ்பின் மூலமா ஆப்போனன்ட்டோட 2 ஃபீல்டுக்கு சென்டரில் ஒரு லாங் பாஸ் பண்ணுவான். இதை நம்ம இஷாகி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருப்பான். தென் லாங் பாஸ் பண்ண பாலை கிரிம் கேட்ச் பண்ணிட்டு, ஒரு லீடராக எனக்கு விதிக்கப்பட்ட ரூல் இஸ் டு டை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்போனண்ட்டையும் வேகனாக கடந்து போயிட்டு இருப்பான். இதை பார்த்த இஷாகி இவனோட எக்ஸ்ட்ரீம் பவர்ஸ் அண்ட் ஃபிசிக்கபிலிட்டிஸை வச்சு ஆப்போனண்ட்டை சைட்லைனில் மோதுறதுனால ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து போயிடுறான். அப்போது ஸ்டைல்குரி வந்து டேங்க் டைப் ட்ரிபிளர். தென் கிரிம்மை பார்த்தீங்கன்னா, நான் ராக்கெட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மாதிரி ஃபுல்லாக இருந்ததும் கீழே விழுந்துடுவேன். பட் லைஃப்பும் இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபைனல் கிராஸ் ஷாட் ஒன்று வைப்பான். இதை பார்த்ததும் நம்ம இஷாகி, என்னது சூப்பர் ஃபோர்ஸ் கிராஸ் ஷாட்டா? பட் கோல் பக்கத்தில் ஏகப்பட்ட ஆப்போனன்ட்ஸ் இருக்காங்களே. ஆக்சுவலாக அவங்க எல்லாத்தையுமே தாண்டி பால் போகும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ஜெஸ்னர் வந்து பாலை கேட்ச் பண்ணிவிட்டு என்னடா ஷாட் இது, டே ஆக்டோபஸ் தலையா, என்னை தவிர வேறு யாராலையும் இந்த ஷாட்டை ரீச் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோல் போஸ்ட் பக்கத்தில் முன்னேறி போவான். இதை பார்த்ததும் நம்ம இஷாகி மைண்டில் என்ன போகும்னா, குட், பாலை கரெக்டாக ரீச் பண்ணான். அண்ட் இவனுடைய அப்பியரன்ஸ் வச்சு பார்க்கும்போதே இவன் பாலை ப்ரீசீஸாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தோணுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜெஸ்னரை 2 டிஃபெண்டர்ஸ் சுற்று போட்டுருவாங்க. அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம, டே லூசு பசங்களா, உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு இப்போ காட்டுங்கடா, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை பாஸ் பண்ணிவிடுவான். யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை, நம்ம குனியாமி தான். அண்ட் நம்ம குனியாமியும் பாலை கரெக்டாக ரிசீவ் பண்ணிவிடுவான். பட் அவனையும் 2 பேர் பார்த்தீங்கன்னா, கோல் போட விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. அப்போ நம்ம இஷாகி மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கோன்னா, கைசர் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கான். பட் அவன்கிட்ட பால் பாஸ் பண்ணாமல் செஸ்டா பண்ணி இவனே பால் வச்சுட்ருக்கான். எனக்கு தெரிஞ்ச குனியாமி இந்த மாதிரியான ஈகோயிஸ்டிக் பிளேவெல்லாம் பண்ணவே மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஸ்பெஷாலிட்டியான லெஃப்ட் லெக் ஷாட் யூஸ் பண்ணாமல் ரைட் லெக்லேருந்து மிட் ரேஞ்ச் பவர் ஷாட் யூஸ் பண்ணுறான். எஸ், நம்ம குனியாமி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணாமல் ரைட் லெக் யூஸ் பண்ணி ஷாட் வைப்பான். பாலும் கோல் போஸ்ட்குள்ளே போகிற மாதிரியே போகும். ஜஸ்ட் மிஸ் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் பாலை தடுத்துருவார். ஜஸ்ட் மிஸ்ஸு. வேர்ல்டு கிளாஸ் கோல் கீப்பர்ட்ட வந்து நான் எதிர்பார்த்தது தான். பட் அவன் எவால்வ் ஆகிட்டே இருக்கான். அவனுடைய ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் பார்க்க ராக்கெட் மாதிரி இருக்குது. அண்ட் அவன் எங்கேருந்து வேணாலும் ஷூட் பண்ணி சோலோவாக கோல் போடுவான் போல். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வீக் ஸ்பாட்டும் இல்லாத பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைக்கராக மாறிட்டே வரான். அப்போது இவன் தான் வைல்ட் கார்டு என்ட்ரியில் சர்வைவ் ஆன புது குனியா மிரன்சுகி அப்படின்ட்டு நம்ம இஷாகி மைண்டில் போயிட்டுருக்கோம். தென் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் கவுண்டர் அட்டாக் கொடுக்குற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை கோல் போட போயிட்டுருப்பானுங்க. இந்த பக்கம் நம்ம நெஸ் வந்து, டே எந்த பிளான் வச்சுட்டா நீ அப்படி ப்ளே பண்ண? நீ கைசரை பார்த்ததை நானும் பார்த்தேன். இந்நேரம் அவன்கிட்ட பாலை பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஒரு கோலாவது போட்டிருப்போம். அதை விட்டுட்டு சோலோவாக ப்ளே பண்ணிகிட்ருக்க. இந்த மாதிரியான கேம் பிளேலாம் நம்ம டீமுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு குனியாமிகிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம குனியாமி, டேய் நீ நினச்ச மாதிரி மட்டும் நான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறியா? அது கனவுல கூட நடக்காது. நான் என்னுடைய ஓன் வேலை மட்டும் தான் ப்ளே பண்ணுவேன். டேய் ஒட்டும், நீ என் கூட வந்து ஒட்டிக்கணும்னு மட்டும் நினைக்காத. போய் வேறு யார் கூடயாவது ஒட்டிக்கோ. இதை கேட்டதும் நெஸ்க்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படிலாம் பேசக்கூடாது மிஸ்டர் குனியாமி. இதோ உன்னுடைய ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கைசருக்கு லாயல்ட்டியாக இல்லாமல் இருந்ததுனால அப்படின்னு சொல்லி குனியாமிகிட்ட கொடுப்பான். அதை வாங்கினதும் நம்ம பைபிள் என்ன பண்ணிடுவான்னா, கோவத்தில் அப்படியே தூக்கி போட்டுருவான். தென் பால் பச்ரா கிட்ட போயிடும். இது பச்ராவோட ஷோ டைம் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பான். இந்த பக்கம் நம்ம இஷாகி, ஓகே பச்ரா, உன்னுடைய ப்ராக்ரஸ் என்னன்னு எனக்கு காட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் முடியுது. எஸ், எல்லாத்துக்கும் இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். தேங்க்யூ கைஸ். டாடா பை பாய்.